ஒவ்வொருவர் வீட்டிலும் பூஜை அறையில் சாமி படம் இருக்கிறதோ இல்லையோ அம்பேத்கர் படம் இருக்க வேண்டும் என்றும், அம்பேத்கர் இல்லை என்றால் நான் இங்கு பேச முடியாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் ஃபெஞ்சல் புயலின் போது இரவு பகல் பாராமல் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து அமைச்சர் துரைமுருகன் உணவருந்தினார். ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சிறுபான்மையினர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் எப்படி வாழ வேண்டும், சலுகை பெற வேண்டும், எப்படி கல்வி பெற வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் அண்ணன் அம்பேத்கர். அம்பேத்கர் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் ஒரு துரைமுருகன் ஒரு அமைச்சராக இங்கே பேச முடியாது. காரணம், அப்படி பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காங்க. ஆகவே அம்பேத்கர் என்பவர் ஏதோ அஞ்சலுக்கு பாடுபட்டவர் அம்மராஜா அல்ல. நான் இன்றைக்கு உலகத்திற்கும், அம்மையார் கலெக்டராக இருப்பதற்கும், நந்தகுமார் எம்எல்ஏவாக இருப்பதற்கும் பாடுபட்டவரே அம்பேத்கர் அவர்கள் தான். நியாயமாக சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் பூஜைகளை படம் இருக்கிறது, அம்பேத்கர் படம் மாற்றப்பட வேண்டும். அதை ஒரு ஜாதி தலைவராக பார்க்கிறார்கள். இல்லை, ஒரு சமுதாயத்துடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய விடிவெள்ளி.